தற்போது பதிவான வாக்குகளை பொறுத்தவரையில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு சதவிகிதம் என்பது 17.69 பதிவாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாக இருக்கிறது. திருப்பூரில் தான் அதிகபட்சமாக 2 மணி நேரம், அதாவது காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலான 2 மணி நேரத்தை பொறுத்தவரையில் 20.38 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கின்றது. திருப்பூர் 8 தொகுதியில் கொண்ட திருப்பூர் மாவட்டத்தில். மற்ற மாவட்டங்களை பார்க்கும் போதும் சராசரியான வாக்குப்பதிவு சென்னையில் அதிகபட்சமாக விருகம்பாக்கம் தொகுதியில் தான் 18.85 விழுக்காடு. விருகம்பாக்கம் தொகுதியில் சென்னையில் அதிகபட்சமாக வாக்கு பதிவாக இருக்கிறது 18.85 விழுக்காடு. விருகம்பாக்கத்தில் வாக்குப்பதிவு சென்னையில் அதிகபட்சமாக விருகம்பாக்கத்தான் 18% மேல் வாக்கு பதிவாக இருக்கிறது. மற்ற இடங்களில் சராசரியான வாக்குதான் பதிவாக இருக்கின்றது. பொதுவாக கடந்த தேர்தலின் போது கூட சென்னையில் வசிப்பவர்கள் சென்னையில் தான் வாக்குப்பதிவு என்பது பல இடங்களில் மிக குறைவாக இருந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதிலும் மிக முக்கியமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் தான், சென்னையில் உட்பட்ட வில்லிவாக்கம் தொகுதியில் தான் குறைந்தபட்சமாக 55.52 வாக்குகள் பதிவானது. இது சென்னையில் மிக குறைந்த வாக்குப்பதிவாக, சென்னையில் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்ச வாக்குப்பதிவு என்பது சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தான் பதிவானது. அந்த அடிப்படையில் சென்னையில் இந்த முறை அதிக வாக்கு பதிவாகும் என்று தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வுகளாம் தேர்தல் ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் விருகம்பாக்கம் தொகுதியில் தான் தற்போது வரையில் 18 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாக இருக்கிறது. கடந்த முறை போல் அல்லாமல் இந்த முறை சென்னையில் அதிக வாக்கு பதிவாக வேண்டும் என்ற அடிப்படையில் நோக்கத்தில் பல்வேறு விழிப்புணர்வுகளால் வாக்காளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சென்னையில் பொறுத்தவரையிலும் விருகம்பாக்கம் தொகுதியில்தான் 18 விழுக்காட்டுக்கு மேல், அதிகபட்சமாக சென்னையில் 18 விழுக்காட்டுக்கு மேல் விருகம்பாக்கம் தொகுதியில் மட்டும்தான் பதிவாக இருக்கின்றது. மற்ற தொகுதிகளெல்லாம் 18 விழுக்காட்டுக்குள்ளாக தான் பதிவாக இருக்கின்றது. அதே போன்று மாவட்ட வாரியாக பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டத்தில் 20 விழுக்காட்டுக்கு மேல் பதிவாக இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் கணிசமான வாக்குப்பதிவு தான் நடந்து கொண்டு வருகின்றது. நேரம் செல்ல செல்ல இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் அதிகரிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலை 7 மணி முதலே முதல் நபராக, ஒட்டுமொத்த தமிழகத்தில் முதல் நபராக, முதல் வாக்காளராக நடிகர் அஜித்குமார் திருவான்மையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு 6:50 மணி அளவில் வந்து விட்டார். 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் 6:50 மணி அளவில் வந்து 6:55, அதாவது வாக்குப்பதிவு தொடங்கிய உடனே முதல் வாக்காளராக, தமிழகத்திலே முதல் வாக்காளராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். ஒவ்வொரு முறையும் எந்த தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என எந்த தேர்தலாக இருந்தாலும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதில் மிக முக்கியமாக தீவிரமாக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் அஜித்குமார். அந்த அடிப்படையில் தான் திருவான்மையூர் தொகுதியில் முதல் நபராக, திருவான்மையூர் தொகுதியில் மட்டுமல்ல, திருவான்மையூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி சென்றார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் 4 முனை போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் 4 கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றினார்கள். சென்னையில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் ஜனநாயக கடமையாற்றினார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 4 கட்சியினுடைய திமுக சார்பாக, திமுக கூட்டணி கட்சியின் சார்பாக திமுக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை குடும்பத்துடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட சிலுவம்பாளையம் அவர் வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதிக்கு சென்று குடும்பத்துடன் சென்று தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தன்னுடைய மனைவியுடன் சென்று ஜனநாயக கடமை ஆற்றினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் நீலாங்கரையில் கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றினார். இப்படியாக 4 கட்சிகளுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய மொத்த வாக்காளர்கள் 5,73,43,921 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி, குறிப்பாக 33,133 இடங்களில் 75,064 வாக்குச்சாவடிகளாம் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுக்காக 1,06,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 75,000க்கும் மேற்பட்ட விவிபேட் கட்டுப்பாட்டு கருவிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் 2 மணி நேரத்தில் 13 தொகுதிகளில் 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாக இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஆத்தூர், அவிநாசி, பவானி, ஈரோடு, கிழக்கு காங்கேயம் உள்ளிட்ட 13 தொகுதிகளில் முதல் 2 மணி நேரத்திலேயே 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவாக இருக்கிறது. இது இதுவரை இல்லாத ஒரு வாக்குப்பதிவாக தான் பார்க்கப்படுகிறது. முதல் 2 மணி நேரத்திலேயே 13 தொகுதிகளில் 20 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவாக இருக்கிறது என்பது
ஒரு சராசரியான ஒரு சரியான ஒரு வேகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது என்பதுதான் இது காண்பிக்கின்றது. சென்னையில் அதிகபட்சமாக ஏற்கனவே கூறியது போல விருகம்பாக்கம் தொகுதியில் தான் 18 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குப்பதிவாக, குறைந்தபட்சமாக திருவிக நகர் தொகுதியில் 14.38% வாக்குப்பதிவாகிறது. அதிகபட்சமாக விருகம்பாக்கம் தொகுதி, குறைந்தபட்சமாக திருவிக நகர் தொகுதியில் தான் வாக்குப்பதிவாக இருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியில் 18 விழுக்காடு வாக்குப்பதிவாக இருக்கிறது. குறைந்தபட்சமாக திருவிக நகரில் 14% வாக்கு பதிவாக இருப்பதை பார்க்கின்றோம். திருப்பூரில் தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவான மாவட்டமாக திருப்பூர் மாவட்டம் 20.38 விழுக்காடு வாக்கு பதிவாகிறது. கடலூரில் 14.84 விழுக்காடு, நெல்லையில் 15.96 விழுக்காடு வாக்கு பதிவாகிறது, நாகையில் 17.51 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது, திருச்சியில் 17.99 விழுக்காடு வாக்கு, தருமபுரி மாவட்டத்தில் 17.91 விழுக்காடு வாக்கு பதிவாகிறது, திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வாக்கு பதிவாக இருக்கிறது. அதே போன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 17.86 விழுக்காடு வாக்கு, நாமக்கல் அதே போன்று தொடர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது 17% மேல் வாக்கு பதிவாக இருக்கிறது. 17.69 விழுக்காடு. இந்த 9 மணி நிலவரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே 9 மணி நிலவரப்படி 13.80 விழுக்காடு வாக்கு தான் பதிவானது. ஆனால் இந்த முறை 17.69 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 9 மணி நிலவரப்படி 13.80 விழுக்காடு வாக்கு பதிவானது. ஆனால் 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்று வரக்கூடிய தேர்தலில் 17.69 விழுக்காடு 9 மணி நிலவரப்படி பதிவாக இருக்கிறது. பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கூட கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக வாக்கு பதிவாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 9 மணி நிலவரப்படி 13.80 விழுக்காடு வாக்கு பதிவானது. ஆனால் இந்த தேர்தலில் 17 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பதிவாக இருக்கின்றது.